ஒரு இயற்கை விவசாயி, இயற்கை மருத்துவராகி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னோடி விவசாயி, மிகச்சிறந்த சித்த மருத்துவர், இயற்கை மருத்துவர் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கீங்க. அந்த பயணத்தை பற்றி, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இது ஒன்றும் இல்லை, நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவம், ஒரு உழவன் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பிரித்து பார்த்ததில் இதையும் நம்ம பிரித்து பார்த்ததான் நினைக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, ஒரு உழவன்னா சரியான மருத்துவராக இருக்க முடியும். ஏன்னா பிணியிலேயே ஒரே பிணி, தலையாய பிணின்னு சொல்கிறதே நம்ம பசியை தான் சொல்கிறோம். அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு துறையினாவே அது உழவாண்மை. அதனால தான் நீற்றோனும் நெடியோனும் மலரோனும் என்கின்ற தோற்றாளர் இவராலே தொல்லுலகம் நிலைபெறுமோ மாற்றாத காவேரி வளநாடர் உளும் கலப்பை உலகாயும் உலகு நிலைகுலையாதேன்னு எவ்வளோ அருமையான கம்பன் பாடியிருக்கார். அப்போ ஒரு உழவன் தான் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். அந்த வகையில் என் பெரியவர்கள் செய்த புண்ணியமா அல்லது செந்தில் மாதிரி, ஏன்னா செந்தில்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னை விவசாய உலகத்தில் முதல் பேட்டி எடுத்து போட்டதே செந்தில் தான். அது என்னால் மறக்க முடியாது. அப்படி நிறைய பேர் இந்த தளத்தில் என்னை தள்ளி விட்டாங்களா இல்லை என்னை அன்பாக அனுப்பிச்சி வச்சாங்களா தெரில, எனக்கே பிடிச்சி போய் அதை நான் அதில் வர ஆரம்பிச்சிட்டேன். இயற்கை விவசாயம்ங்கிறது கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடியே நான் ஆரம்பித்து, ஏன்னா 97 ஆரம்பித்தாலும் 2000 தான் நான் அதில் ஒரு வரைவுக்கு வர்றேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் வர்றேன். அது வர ஆரம்பிக்க நான் என்ன யோசித்தேன், இது என்ன, இது எல்லோரும் தானே விவசாயம் பண்ணுறாங்க, எல்லோரும் தானே நெல்லாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், தேங்காய் மாங்காவாக இருக்கட்டும் செய்கிறாங்க, நம்ம மட்டும் அதை செஞ்சு இது என்ன கொண்டு போய் மண்டியில் விற்கக்கூடிய ஒரு ஈனத்தொழிலாக நான் அதை பார்க்குறேன். அது ஈனத்தொழிலாக நான் பார்க்குறேன். அப்படின்னா என்னென்னா, இதை கொண்டு போய் ஏதோ ஒன்று ஒரு பேஸ்ட்டை செஞ்சு பிஸ்கட்டை செஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டரை போட்டு விற்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. உளவாண்மையில் வந்த ஒரு மிக உன்னதமான உயிர் உடல் காக்கும் ஒரு வேளாண் பொருட்களை. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த பொருளை நம்ம கொண்டு போய் சந்தையில் விற்கிறதா அப்படின்னு யோசித்தேன். என் மனம் சொன்னிச்சு, அல்ல, நீ அப்படி விற்கிறதுக்காக இதை நீ இப்படி செய்யலை. இந்த மண் பிரசவித்த இந்த இயற்கை உளவாண்மையில் விதையில் ஒரு பூரணம், அந்த இடுபொருள்களில் ஒரு பூரணம், இப்படியெல்லாம் நிறைய விஷயத்தை செஞ்சு அதை வேல்யூ ஆடடாக ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு நெல்லை அரிசியாகவோ அல்லது தேங்காய் எண்ணெயாகவோ இப்படியெல்லாம் செய்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு பரிபூரணத்தை கொண்டு போய் ஏனோ தானோன்னு சந்தையில் விற்கிறதுக்கு இது அல்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கிறப்ப அடுத்தது இது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பணம் வேணும் இல்லையா, நம்ம செலவழித்தோம், அதை வந்து வாழ்வியல் தொழில்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம அதை செய்கிறப்ப இதற்கு பிரத்யேகமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதன் பேரில் தான் நான் செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே நேரடியாக விற்பனை செய்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் ஒரு 2005-2006 ஒரு அங்காடியை திறக்கிறேன். 2006 அப்போ அந்த அங்காடியை நான் திறந்த பொழுது என்னிடம் விளைந்த பொருள்கள் மட்டும் இல்லாமல் என்னை போன்ற மற்ற உழவர்கள்ட்ட விளைஞ்சதையும் அவர்களால் விற்க முடியாதையும் இணைத்துக்கிட்டு விற்க ஆரம்பித்தோம். அப்போல்லாம் நிறைய சவால்கள் நிறைந்தது. ஆனால் சவால்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது தானே. காலையில் எழுந்து அடுத்த நாள் காலை மறுபடியும் எழுறோம்னா இதுக்குள்ளே எவ்வளவு சவால்கள் எதிர்கொள்ளுகிற பொழுதும் வெற்றியாளனாகவே இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பொருள்களெல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு தளத்தை உருவாக்கணும். அதில் அது ஆர்கானிக் அவுட்லெட்னு நம்ம நுனிநாக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி அங்காடி பொருள்கள் அங்காடின்னு ஒன்று திறந்தோம். அப்படியே விற்க ஆரம்பிச்சேன். அப்போ அதில் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இது எதற்கு? அந்த 2005-2006 எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, இந்த பொருளை என்ன ஒரு மளிகை கடையாக வச்சு விற்கிறோமா, இது ஏன் விற்கணும்? எப்படி வேளாண் பொருள்களை வந்து விற்கிறதுக்கு தனியாக ஒன்று கொண்டு வர ஆரம்பித்தப்ப இந்த பொருள்களுடைய ரோல் என்ன, இது என்னத்திற்காக, இது ஒரு அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எண்ணெய் வித்தாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், இது எதற்கு அப்படிங்கிறப்ப திருமந்திர பாடல் நம்மளை வந்து ஒரு தட்டி எழுப்புது. அருந்திய அன்னம் அவை 3 கூறாம், பொருந்தும் உடல் மனம் போ மலம் என்னே, இருந்தும் உடல் மனமாம் கூறு சேர்ந்துட்டு இருந்தன முன்னால் ரதம் அது ஆகுமேங்குது. அப்போ என்ன சொல்கிறார், நீ ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு தான் உன் உடலாக மனமாக உடலில் சுரக்கின்ற, அவர் மலம்னு சொல்கிறது ஃபீக்கல் மெட்டீரியல் மட்டும் இல்லை, உடம்புல சுரக்கக்கூடிய சுரப்பி எல்லாம் தைராய்டாக இருந்தாலும் பாராதைராய்டாக இருந்தாலும் அனைத்துமே வந்து அதை சுரந்து பயன்படக்கூடியது மலம்ங்கிற தலைப்பில். இந்த 3ம் இருந்து மலம் என்ற ஒன்று சுரந்தது அப்புறப்படுத்தப்பட்டு உடலும் மனதுமாக கன்சால்டேட் ஆகுதுங்கிறார். இது எதனால, நீ சாப்பிட்ட சாப்பாட்டுனால அப்படிங்கிறார். அப்போ அந்த பொருளை தான் நம்ம விற்கிறோம். அப்படிங்கிறப்ப மருத்துவம் எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு அறகுறையாக தெரிந்தாலும் அதற்கப்புறம் தான் நான் அதை வந்து ரொம்ப தீவிரமாக கையில் எடுக்கிறேன்.
எடுக்க ஆரம்பித்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்லேயே ஒன்று அல்லது 2 வருடத்துலேயே அதில் ஆழமான பார்வை வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதின்னு ஒரு கோர்ஸையுமே முடிக்கிறோம். ஏற்கனவே யூஜி இருந்தாலும் இதற்காகவே இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்கு தான் அதில் யோகாசனத்துலேருந்து இயற்கை உணவு சார்ந்தது எல்லாமே வரும். அதில் கூட நஞ்சில்லாத உணவு கிடையாது. நம்ம அதையும் சேர்த்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நமக்கு. அப்போ அதுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே தான் அப்புறம் என்னை பார்த்து என்னுடைய பையனுமே 2வது பையனுமே அவர் இயற்கை மருத்துவம் PNOSன்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் அது மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் படுத்தப்பட்ட 5.5 வருட வருடமுள்ள மருத்துவ படிப்பு தான். அது அவருமே படிக்க ஆரம்பித்தார். அப்போ இயற்கை மருத்துவ மையத்தை தஞ்சாவூரில் சித்தர் ஆசிரம் வெல்னஸ் சென்டர்னு ஒன்று திறக்க ஆரம்பித்தோம். இப்போ அது அங்கே நடந்துகிட்ருக்கு. என்னுடைய பையன் பார்க்குறாரு. நான் முன்னாடி எனது இடத்துல இருந்தே நிறையா பார்ப்பேன். நான் எந்த கேஸு எப்போ பார்த்தாலும், இன்னைக்கு பார்த்தாலும், என்னைக்கு பார்த்தாலும் நான் பணம் வாங்குவது இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி சேரிட்டபிள். மருத்துவத்திற்கு நான் எவ்வளோ பெரிய கேஸு அதுலேயும் நான் என்ன எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தை நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறாங்கன்னா, நான் அந்த கேஸையே நான் பார்க்குறதே இல்லை. ஒரு கிரிட்டிக்கல்னு சொல்லி ஒரு கிரானிக் அல்லது டிஸ்ட்ரக்டிவ் மோடில் இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களை மட்டும் எடுக்கிறோம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து யூட்டன் ரிவர்ட் பண்ணக்கூடியதுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம அவங்களுக்கு பரிந்துரை கொடுக்குறப்ப எனக்கு அடித்தளமாக இருக்கிறது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் இல்லாமல் இயற்கை மருத்துவம் ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஷாயம் வச்சு குடிக்கணும், அல்லது ஒரு காய் சாறு, ஒரு பூசணிக்காய் சாறு, குடலில் ஒரு புற்று இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது சிறுநீரகத்தில் ஒரு கல் இருக்குது அப்படின்னாலும் அங்கே நம்ம ஆஷ்கார்ட்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் சாறு குடிக்கணும்னா அந்த பூசணிக்காவில் நஞ்சு இருக்கக்கூடாது. அது ஆர்கனோக்ளோரின் ஆர்கனோபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவாண்மையில் பயன்படுத்தக்கூடிய நஞ்செல்லாம் அதில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கல்லை கரைக்குதோ இல்லையோ இந்த நஞ்சை உங்கள் உடம்புல வச்சுட்டு போய்டும். ஏன்னா நஞ்சு எதுவுமே நீரில் கிடையாது, வாட்டர் சால்யூபிள் ப்ராடக்ட் கிடையாது, ஃபேட் சால்யூபிள். அப்போ உடல்லே தங்கி வினை புரியக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடும். அப்போ இப்படித்தான் நான் இயற்கை உழவன்லேருந்து நான் 1977 நான் விவசாயம் பண்ணுறேன். ஆனால் 97 2000 வரைக்கும் எனக்கு ஒரு பரிசாத்த முறையில் இயற்கை விவசாயம் இருந்தாலும் 2000 மிக தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். அதை நிறைய நானும் பண்ணுறேன், பலன் பெறுறேன். நிறைய உழவர்களை தமிழ்நாடு அளவுக்கு எப்படி நிறைய பத்திரிகை துறையில் பெருவாரியாக பறைசாற்றி உழவர்களை பெரும் உழவர்களாக இயற்கை உழவர்களாக மாற்றியிருக்கிறது உங்கள் பத்திரிகை மாதிரியெல்லாம் இருக்கும். அதுபோல் எங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் நிறைய உழவர்களை இயற்கை விவசாயத்திற்கு எங்களை பார்த்து அவர்கள் மாறுறதுக்கு ஆசைப்படுறாங்கல்ல. சீயிங் இஸ் பிலீவிங்கிறப்ப நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறாங்க. அப்போ இதையே செய்யக்கூடாது அப்படின்னு வர்றப்ப அந்த ஒரு நிலையில் நம்ம கடினமாக தான் இருக்கும். நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது உளவாண்மை தான். உளவாண்மையிலுடைய விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன், அது மருத்துவம் தான். நீங்க சந்தைப்படுத்துவதுங்கிறது ஒரு பாத்வே தான். ஒரு பொருளை விற்கிறதுங்கிறது ஒரு இன்ட்ரீம் தான். அதுக்கு அடுத்த நிலையில் இது எதற்கு, ஒரு அரிசி, ஒரு பருப்பு, ஒரு காய்கறி அப்படின்னா அது எதற்காக பயன்படுத்துகிறோம், அது எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் வாழ்வியலில் மிக அருமையாக இருந்தாங்க. அதனால தான் இயற்கை உளவாண்மையும் இயற்கை மருத்துவமும் எனக்காகவே எனக்குள்ளேயே அதுவாக நானாக அதுங்கிறது மாதிரி 2 கலந்து செயல்பட்டு இருக்கேன். சிறப்பு தான். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை மையம் உருவாகிறதுக்கே உங்களுடைய ஒரு கூட்டம் தான் காரணமாக இருந்தது. அதனுடைய வரலாற்று கொஞ்சம் சொல்லுங்கள். அன்னைக்கு இருந்த துணைவேந்தர் ஐயா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு நம்மாழ்வார் ஐயாவை இங்கே அழைச்சிட்டு வரணும், ஒரு நிகழ்வு நடத்தணும். அப்போ இருந்த முதல்வர், அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவர்கள் துணைவேந்தர்கிட்ட சொன்னதாக எனக்கு ஒரு தகவல். ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஒன்று ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போடணும், அதை போட்டு கொடுங்கன்னு துணைவேந்தர் அவங்கள்ட்ட சொன்னது பொழுது துணைவேந்தர் ஐயாவுடைய சிரத்தையில் உடனே நம்மாழ்வார் ஐயாவை இங்கே வரவழைக்கணும். ஐயா வர்றாங்களா என்னன்னு தெரியாது, சித்தர்கிட்ட சொல்லுங்கள், சித்தரை அழைச்சிட்டு வந்துடுவாங்க, சித்தரை அவரையும் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படியில் ஐயாட்ட நான் சொன்னேன். முதலில் நான் சொன்ன உடனே வேணா சித்தர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லைங்கய்யா இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். அப்படியா, அப்போ நான் வர்றேன்னு அவங்களே சொன்னாங்க. அப்புறம் நான் தான் நேராக வானகத்துக்கு போய் என்னுடைய கார்லேயே ஐயாவை அழைச்சிக்கிட்டு நேராக போனோம். போகிறப்ப ஐயாட்ட சொன்னேன், ஐயா கடுமையாக உழைச்சிருக்கோங்க,
உங்களுடைய உழைப்பு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்வர் அம்மா வந்து துணைவேந்தர் மூலமாக ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஆர்கானிக் பண்ணணும்னு கேட்குறதுப்ப இதை பண்ணணும் அப்படின்னு கூட சொன்னப்போ ஐயா வந்து அதில் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 25 பக்கம் பேப்பர் அவங்க எழுதி, அப்போ தான் அவங்களுடைய செக்ரட்டரி சுமதி சேர்ந்த கொஞ்ச நாள் சுமதி கைப்படவை அதை எழுதி காரில் போகிறப்ப என்கிட்ட, என்னங்க சித்தர் இந்த 25 பேப்பர் இருக்குது, நான் என்ன பேச போகிறேன்னா அதுதான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நான் அவசியமானது தான் பேசுவேன்னு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அப்படியே நெக்குருகி போச்சு. நான் படித்து பார்த்தா அப்படி எழுதியிருந்தாங்க, அதைத்தான் பேசினாங்க. மிக அருமையான ப்ரெசன்டேஷன், இன்னும் பதிவுகள் இருக்கு. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயா பேசினத்திற்கு துணைவேந்தர் பேசினதும் மிக சிறப்பு. நாங்கள் எதை செய்ய வேண்டும்லாம் நீங்க சொல்லாதீங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்துக்கு நாங்க என்னென்ன கதவுகளை திறந்து விடணும், என்னென்ன செய்யணும்னு தான் கேட்டாங்க. அப்ப 2 தலைவர்களுமே, அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தரா அன்னைக்கு இருந்த ராமசாமி ஐயாவும் நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயாவும் இதை எங்களுக்கு செய்யணும்னு சொன்னது இவங்க குறைத்து சொல்லலை, மிக சரியாக சொன்னாங்க. நான் அதை செய்து தரேன், அதுக்கு உண்டான ஆவணங்களை நீங்கள் தயார் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்படி தான் அது நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கு அடுத்த நிலையில் அதை நம்ம இன்னும் கொண்டு போகாமல் இருக்கோம். எப்போ கனியுங்கிறது தெரியல. கண்டிப்பாக கனியும். என்ன மாதிரி அது கனியணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது யதார்த்தமாக அன்னைக்கு நீங்கள் சொன்னது போல் அது நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு துறையே ஒன்று, அங்கக வேளாண்மைக்காக ஒரு துறையை ஆரம்பித்தாங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு வந்துச்சு. இப்போ அதுக்கு நம்மளோட பேரை சூட்டியிருக்காங்க. எனக்கு அது பத்தாது. எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எப்படி இப்போ அலோபதி மெடிசன்ஸ் இருக்குதானே, அதுக்காக சித்தா மெடிசன்ஸ் இல்லையா, சித்தாவுக்கு தனி பல்கலைக்கழகம் இல்லையா, சித்த மருத்துவர்கள் என்ன கொடுக்குறாங்கங்கிறது அலோபதி டாக்டருக்கு தெரியாது தானே. இவர் ஒரு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு முள்ளங்கியை பூசணிக்காயை சாப்பிட சொல்கிறாரு. அலோபதி மெடிசன் அவங்களுக்கு உண்டான வேதியியல் சாரத்தை ஒரு மருந்தாக மாத்திரையாக கொடுக்குறாங்க. இவருக்கு அதை பற்றி தெரியாது, அவருக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் ரெண்டுமே மருத்துவம் தான். அதுபோல் இப்போ வேதியியல் சார்ந்ததில் ஒரு வேளாண்மைக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறதுல அது வேணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறது என்னுடைய வேலையும் கிடையாது, அது எனக்கு அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் இயற்கை வேளாண்மைக்கு ஒரு பல்கலை வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக திடமாக இருக்கேன். அதுக்கு உங்களை மாதிரி ஊடகம்லாம் தான் உதவ போகுது, இன்னும் நடக்க தான் போகுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பல்கலைக்கழகம் வேணும். அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எவ்வளவோ விஷயம் இருக்குது. மண் வளத்தை எப்படி சாயில் கார்பனை என்ஹான்ஸ் பண்ணுறது, ஹியூமிக் ஆசிட் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டை கொண்டு போய் கூப்பிட்டு கேட்டோம்னா அந்த மண்ணில் இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற மைக்ரோபயாலஜி லோடு இருக்கோ, நுண்ணுயிர் இருக்கோ, அதுதான் அந்த இடத்தில் விளையிற ஒரு பொருளினுடைய ஜெனட்டிக் கேரக்டரை முடிவு பண்ணுது, மரபு குணத்தை முடிவு பண்ணக்கூடியது. அப்போ உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ்னு சொன்னால் அது தஞ்சாவூரில் இருக்கிறதும் டெல்லியில் இருக்கிறதும் பேர் வேணா ஒன்றா இருக்கலாம், இது வேற அது வேற. அப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ்னு ஒரு குறியீடாக சொல்கிறேன், எல்லா நுண்ணுயிர்களுக்கும் பொருந்தும், எல்லா பேரையும் சொல்ல முடியாதனால ஒரே ஒரு பேர் சொல்கிறேன். அந்த நுண்ணுயிர் தான் அங்கு விளையக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆரிஜின். இப்போ ஜீரக சம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது கருங்குருவை இருக்குன்னு வைங்க. கருங்குருவை அதிராமட்டணத்தை மையப்படுத்தின ஒரு நெல்லாக தான் பார்க்கப்படுது, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தது. அதுதான் அதோடைய ஜெனட்டிக் பிளேஸ்ன்னு. அப்படி ஒரு அந்த நெல்லுக்கு என்ன பிரத்யேக குணம் ஏன் வந்துச்சு? அந்த நெல்லை கொண்டு போய் செங்கல்பட்டில் போட்டாலோ அந்த நெல்லை விஜயவாடாவில் போட்டாலோ முளைக்காதா, காய்க்காதா? எல்லாம் காய்க்கும். ஆனால் அந்த ஸ்பெஷல் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அல்கலாய்ட்ஸு அந்த இடத்துல இருக்கிறப்ப தான் வரும். அதை நம்ம இன்றைக்கி பரவலாக்குறோன்னு இடம் விட்டு இடம் மாற்றுறதே ஒரு தவறு. இதெல்லாம் ஒரு முழுமையாக ஒரு இயற்கை வாழ்வியலாக ஒரு உழவாண்மையை பார்க்குறப்ப அந்தந்த பகுதியில் இருப்பதை அங்கங்கே நம்ம வந்து பயிர் செய்வதும் வளர்ப்பதும் தான் முக்கியமான ஒரு பாடமாக நம்ம நினைக்கிறோம். இதை கொண்டு போய் அங்கே போகிறது, இப்போ கருப்பு கவுனியை எடுத்திங்கன்னா இங்கே விளைய வைக்கிறது, திருப்பி இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அது என்ன அறிவியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயில்டாக இருக்கு இல்லையா, ஒயில்டை டொமஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் ஆகும். சுமார் 10,000-15,000 வருடம் ஆகும். அதுக்கப்புறம் அது நம்ம இடத்து பிள்ளையாக மாறுது. ஆனால் நம்ம இடத்துலே பிறந்து நம்ம இடத்துலே வளர்ந்தது பஞ்சமே இல்லை, நிறைய அதாவது டைவர்சிட்டிங்கிறது நிறைஞ்சிருக்கு. அதனால தானே பாரதி பாடினா மேல்மண் மீது மரங்கள் நெற்கள் புற்கள் மலிந்திருக்குமன்றோன்னா. அப்போ டைவர்சிட்டி வந்து இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்.
நம்ம ஏற்கனவே இருக்குது. நம்ம அதை எப்படி காலி பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு தாவரத்தை நம்ம மண்ணில் விளைவிக்கணும்னு நினச்சி அதை கொண்டாந்து ஒரு விளைச்சல் அதிகம் வரும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தலைப்பில் கொடுக்குறப்ப இந்த மண்ணுக்கான தாவரம் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வர்றப்ப நிச்சயமாக நான் சொல்ல முடியும், ஒரு நாட்டை சூறையாடணும்னா ஒரு வேதியியல் வெடிகுண்டோ அட்டாமிக் வெடிகுண்டோ அல்லது வேறு எந்த வெடிகுண்டாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாட்டை பெருவளவில் பாதிக்காது, ஒரு பகுதியை வேணால் சிதைக்கும். ஆனால் மரபு விதைகளை ஒழித்து விட்டால் அந்த நாடு சிதைந்து சின்ன பின்னமாகிவிடும். அது ஃப்ளாரா அண்ட் ஃபானான்னு சொல்லக்கூடிய அனைத்து தாவரங்களுக்கும் அனைத்து விலங்குகளுக்குமே அது பொருத்தமானது. அதனால தான் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி ஃபோரமே நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் கூட அது இல்லை, அதை கூட நாங்கள் கேட்குறோம். ஏற்கனவே பழைய துணைவேந்தர் கண்ணையன் சார் தான் அதில் வந்து சேர்மனாக இருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. இப்போ அது இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியல. இல்லை, தமிழ்நாட்டில் தான் தலைமையகம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு தனி இல்லை. இப்போ அதை நம்ம வந்து கேட்குறோம். அது வந்துச்சுன்னா அந்த மண்ணின் தாவரங்கள், மண்ணின் மனிதர்கள், மரபு வித்துக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா திமிர் என்பது நல்ல வார்த்தை, அது கெட்ட வார்த்தையாக நான் பார்க்கல. திமிர் என்பது சுயச்சார்பை, செல்ஃப் ரிலையன்ஸியை காட்டுறது. ஒரு திமிரா ஒருத்தர் சுற்றுறான்னா எனக்கு என்ன கவலை, போயா நான் நிம்மதியாக இருக்கேன், அது எப்போ சாத்தியம் என்றால் தாவர விலங்கின பன்மைய பெருக்கத்தில் மட்டும்தான் சாத்தியம். நம்ம அதுலேருந்து சுருங்கி வந்து ஊட்டச்சத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். ஒன்றுக்கு அனுசரணையாக இருக்கும். இதுதான் பயோடைவர்சிட்டியோடைய தீசிஸ். இன்றைக்கி மேலை நாடுகள் பிரதானமான ஆராய்ச்சி என்ன எடுக்கிறாங்கன்னா, வேர் மண்டலத்தில் ஒரு வேர் இன்னொரு வேருக்கு ஊட்டுது, ஒரு வேர் இன்னொரு செடியை பாதுகாக்குது நோயிலிருந்து, ஒரு வேர் இன்னொன்று பலப்படுத்துதுங்கிறோம். இது அன்றைக்கே நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் தானே. இல்லைன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத பதிவே பண்ணியிருக்க மாட்டாங்களே நம் முன்னோர்கள். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் போட்ட விதை பழுதெல்லாம் ஆகிடலை. ஐயா கூட சொன்னாங்க இல்லையா, விதைத்தால் பரவாயில்லை, இல்லைன்னா விதை மண்ணுக்கு அதெல்லாம் உரமே இல்லை, விதையே முளைச்சிருச்சு, விதையே முளைச்சி விருட்சமாக ஆயிருக்கு. இப்போ அந்த விருட்சத்திலிருந்து நம்ம இன்னும் பெருக்குவதற்கு அந்த வித்துக்களை பரவலாக்கணும். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஊடகம் செய்து நீங்கள்லாம் அதில் கடுமையாக உழைச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேரை உருவாக்கியிருக்கீங்க. அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு என்ன முடியுமோ அந்தந்த இடத்துல வரும். அப்போ இயற்கை விவசாயம் என்பது ஒரு மற்ற தொழில்கள் போல ஒரு தொழில் அல்ல, இது ஒரு வாழ்வியலான சமூகத்தை நீடித்து இருக்க வைக்கக்கூடிய ஒரு யுக்தி, லைவ்லிஹுட் அப்ரோச். அதில் இயற்கை விவசாயம் என்பது ஒரு ஃபேக்டர், ஒரு அங்கம். இயற்கை மருத்துவம் என்பது ஒரு அங்கம். இயற்கை பாரம்பரிய மரபு விளையாட்டுகள் என்பது ஒரு அங்கம். நம்ம என்னென்னலாம் செஞ்சோங்கிறதுமே அதெல்லாம் ஒரு அங்கம். அது எல்லாத்தையும் வந்து நம்ம வாழ்வியல் கலாச்சாரமாக வச்சிருந்தோம். இன்றைக்கி அதுலேருந்து சிதைஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய பேராபத்தில் நம்ம இருக்கிறதா நான் உணர்றது என்னென்னா, இந்த இயற்கை விவசாயமே கமர்ஷியலாக ஆகிக்கொண்டிருக்குது, வணிகம் ரீதியாக. அக்ரிகல்ச்சர் என்பது ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மையாக வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் அக்ரிகல்ச்சர். இப்போ ஒரு பயிரை தூக்கி பிடிச்சி அதை இயற்கை விவசாயம்னு சொன்னால் அங்கே மறைமுகமாக அக்ரி பிஸ்னஸ் தான் அங்கே தாண்டவமாடுது. அப்போ வந்து எனக்கு இடுபொருள் ஒருத்தட்டேருந்து வாங்கி போடணும்னு ஒரு அவசியம் வருது, பூச்சை விரட்டணும்னு ஒரு அவசியம் வருது. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பதிவு பண்ண அந்த மீன் பற்றிய விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒரு மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அது குளம் குட்டை என்பதே ஆழம் குறைந்ததுங்கிறத மிக தெளிவாக சொன்னப்போ அது ஒவ்வொரு வரியுமே என்ன ரொம்ப, அது ஏன்னா எல்லாருமே வளர்க்கலாம், எப்படி வளர்க்கணுங்கிறப்ப வந்து நான் உடனே வந்து மீன் வளர்க்கணுமா 10 லட்ச ரூபா கிடைக்குமா அப்படி பார்க்கக்கூடாது உழவர்கள். இது மல்லிகைப்பூ போட்டோமா 1 கோடி ரூபா கிடைக்குமா, முயல் வளர்த்தோமா ஈமு வளர்த்தோமா எல்லாத்தையும் தோற்று போயிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, உன் இடத்துல எதெல்லாம் வளருமோ அனைத்தையும் சேர்த்து வளர்த்து, அதுக்கு பேர் தான் பல அடுக்கு விவசாயம், மல்டி டயர்னு சொல்கிறது. அங்கே 0 டில்லேஜ் உழவே தேவைப்படாது. அப்போ தினசரி வருமானத்தை தர வேண்டும் ஒரு காடு, வார வருமானத்தை தர வேண்டும், மாத வருமானத்தை தர வேண்டும், பருவகால வருமானத்தை. இப்போ நெல்லுன்னா ஒரு 120 நாள்னா அது அதே மாதிரி வருட வருமானத்தை தர வேண்டும், நிறைவாக நீண்ட கால வருமானம் வேண்டும். அப்போ இவ்வளவு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம். வெறும் மரத்தை மட்டும் செம்மரத்தை போட்டு வச்சுக்கிட்டு சோறு என்ன திங்கிறது? இப்போ காடுன்னு சொன்னாலே மிக அருமையான வார்த்தை அடிசில் காடு தான், உணவு காடு தான். உணவு காடுகள் பரவலாக்கப்படணும். அங்கு மையப்பொருள் உணவாக இருக்க வேண்டும், இணை துணை பொருள்கள் எல்லாமே சேரும். அப்போ உணவு காடுகளை மையப்படுத்திட்டீங்கன்னாவே
அனைத்தும் அங்கே செக்யூர்ட் ஆகிடும். உணவு கிடைச்சிருச்சுனாவே மருந்து கிடைச்சிரும், தீவனம் கிடைச்சிரும், கட்டுமான பொருட்கள் கிடைச்சிரும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், உயிரினங்கள் பலறதுக்கு அது புகலிடமாக இருக்கும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறோம், ஆனால் குளோபல் வார்மிங்க்கு நம்ம தான் விதை போடுறோம். அது நிவாரணம் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறதில்ல. அப்போ மரபு விதைகள் என்பது திரும்பவும் நான் சொல்லணுன்னா, எவ்வளவு உடல் இந்த புவி வெப்பமானாலும் அந்த வெப்பத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலை பெற்று வளரக்கூடியது மரபு விதைகள். அது புல்லாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன், ஒரு கலையை அழிக்கவே முடியலைல்ல. களைக்கொல்லியை வச்சு அடிக்கிறாங்கல்ல நம்ம உழவர்கள். தமிழ்நாட்டு உழவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே களைக்கொல்லி அடிக்கிறாங்க. ஒரு களை செத்துருக்கா? அப்போ களை எவ்வளோ வீரியமாக இருக்குது. அதுதான் மரபு விதைகள்ங்கிறது. அது மீண்டும் மீண்டும் வரும். நான் உன்னை வளப்படுத்துவேன், நான் உன்னை பத்திரமாக களைங்கிறதே இல்லை. ஒரு வரப்பு வாய்க்காலில் இருக்கிறது களைன்னு சொல்கிறோம். அது மாடு தின்னுச்சுன்னா அதுக்கு பேர் புல். அதே அறுத்து நம்ம சாப்பிட்டா அதுக்கு பேர் கீரை தானே. நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம்ல. இப்போ கீரைன்னு ஒன்று ஏதோ ஃபேக்ட்ரியிலலாம் செஞ்சு வரல. ஒரு இயற்கை விவசாய காட்டில் ஒரு மெயின் இப்போ நெல் விளையுதுன்னா அதை சுற்றி இருக்கிற புல்லுகள் எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்ற கீரைகள் தான். ஒன்றும் விஷச்செடி கிடையாது. நமக்கு அந்த அறிவு வரணும். அப்போ இயற்கை உழவாண்மை என்பது செலவில்லாதது, மன நிறைவானது, மண்ணை வளப்படுத்தக்கூடியது, அனைத்திற்கும் ஆதாரமானது. அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். அந்த வகையில் ஐயா வந்து இந்த தலைமுறையில் நமக்கு, ஏன்னா புக்குவாக்கோ மசானாபு புக்குவாக்கோ ஒரு உலகத்திற்கு நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் சரி. நம் நாட்டை பொறுத்தவரை நமக்கு சமீபத்தில் ஐ ஓப்பனராக நம் கண்ணை திறந்ததாக டாக்டர் நம்மாழ்வார் ஐயாவை தான் நம்ம சொல்ல முடியுது. அவர்கள் இதை சீண்டி சுரண்டி விடலைன்னா இந்த சீற்றம் நமக்குள்ள எவ்வளவு இளைஞர்கள் சீறி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இதற்கு ஐயாவுக்கு என்றென்றும் நாம் நன்றி கடன்பட்டேன்.